குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையொட்டி இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் அவர் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை சமர்ப்பித்தார். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், திமுக எம்பி திருச்சி சிவா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. என்டிஏ கூட்டணி சார்பில் மகாராஷ்டிர ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சித்தாந்த ரீதியிலான போர் நிலவுவதாக இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தெரிவித்தார். டெல்லியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலில் தாம் வெற்றி பெறும் நம்பிக்கையில் இருப்பதாக கூறினார். மேலும் எந்தவொரு அரசியல் கட்சியிலும் தாம் பயணிக்காததால் அனைவரது ஆதரவும் தனக்கு இருப்பதாக சுதர்ஷன் ரெட்டி குறிப்பிட்டார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையம் தேர்தல் பார்வையாளர்களை நியமித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. என்டிஏ சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் நிதியரசர் சுதர்ஷன் ரெட்டியும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் சுஷில்குமார் லோஹானி மற்றும் நிதித்துறை கூடுதல் செயலர் டி ஆனந்தன் ஆகியோரை தேர்தல் பார்வையாளர்களாக தேர்தல் ஆணையம் நியமித்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.